Hi friends, போன வீடியோவில் வந்து arithmetic process and related examples and illustrations பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட exercise பார்க்க போகிறோம். This video is sponsored by BuyMode e-shopping application. BuyMode e-shopping application is the one of the online shopping platform. இந்த பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். Hi friends, ஏபியோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ அந்த ஏபியோட ப்ரோக்ரஸ் செக் அண்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ப்ரோக்ரஸ் செக்: இஃப் எவ்ரி டேர்ம் ஆஃப் ஏபி இஸ் எ மல்டிப்ளைட் பை 3 தென் த காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த நியூ ஏபி இஸ். அதாவது ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஏபின்னு எடுத்தோன்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d இந்த மாதிரி போகும். இதில் ஒவ்வொரு வேல்யூவையும் என்னதால் மல்டிப்ளை பண்ணுறோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3a, 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் டி, 3 இன்ட்டு ஏ ப்ளஸ் 2d இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது இது ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து டின்னு சொல்லுவோம். எப்படின்னா T2 மைனஸ் T1 கண்டுபிடிப்போம். அப்போது ஏ ப்ளஸ் டி மைனஸ் ஏ போடும்போது டின்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வேல்யூக்கு, அதாவது 3a ப்ளஸ் டி, 3a ப்ளஸ் 2d இந்த இதுக்கு பார்த்தோன்னா T2 மைனஸ் T1 எடுக்கும்போது என்ன வரும்னா 3a ப்ளஸ் 3d மைனஸ் 3aன்னு வரும். அப்போ இந்த 3aவும் கேன்சல் ஆகி 3dன்னு வரும். இந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆன்சர். அதுக்கடுத்து 3 நம்பர்ஸ் A, B and C will be in AP. அதாவது அரித்மெட்டிக் ப்ராசஸில் ஏபிசிங்கிற 3 நம்பர் இருக்குது. அப்படி இருந்தால் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, டூ பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. இது ஒரு நோட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எக்ஸாம்பிள்ஸ் சொல்லும்போது செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.5 செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன். இதெல்லாம் ஏபியா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஏபியா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்னா, அதாவது எந்த 2 வேல்யூவோட டிஃப்ரென்ஸ், அப்போ அதாவது T2 மைனஸ் T1, T3 மைனஸ் 2 இந்த மாதிரி 2 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது எல்லாமே சேமாக வந்தால் அந்த சீக்வன்ஸ் வந்து ஏபிங்கிறது தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் எழுதிக்கிட்டேன், ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிட்டேன். காமன் டிஃபரன்ஸ் வந்து T2 மைனஸ் T1, T2 என்னது A மைனஸ் 5 மைனஸ் ஆஃப் A மைனஸ் 3ன்னு எழுதுகிறோம். ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில். நெக்ஸ்ட் அதோட டிஃப்ரென்ஸ் -2. இதே மாதிரி T3 மைனஸ் T2 கண்டுபிடிக்கிறோம். அதுலேயும் ஆன்சர் என்ன தான் கிடைக்குது, -2 தான் கிடைக்குது. அப்போ இந்த சீக்வன்ஸ் என்னது, ஏபியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது சீக்வன்ஸில் ஏ வந்து 1/2, டி கண்டுபிடிக்கிறோம். அது T2 மைனஸ் T1, 1/3 மைனஸ் 1/2 போடும்போது இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்து எழுதும்போது -1/6ன்னு கிடைக்கும். அட் த சேம் T3 மைனஸ் T2 கண்டுபிடிக்கிறோம். அதுலேயும் 1/4 மைனஸ் 1/3 இருக்குது. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது -1/12 அந்த மாதிரி கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அப்போ T2 மைனஸ் T1 இது வந்து T3 மைனஸ் T2வும் நாட் ஈக்குவல். அப்போ இது ஏபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸில் ஏங்கிறது 9ஆகவும் T2 மைனஸ் T2 மைனஸ் T1 கண்டுபிடிக்கிறோம். காமன் டிஃபரன்ஸ் 13 மைனஸ் 9 வந்து 4ஆக இருக்குது. T3 மைனஸ் T2 கண்டுபிடிக்கும் போதும் 4 கிடைக்குது. T4 மைனஸ் T3 கண்டுபிடிச்சாலும் எது கண்டுபிடிச்சாலும் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, காமன் டிஃபரன்ஸ். அதனால் இது ஏபின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு இது அதே மாதிரி இந்த டேர்மில் ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதிட்டோம். காமன் டிஃபரன்ஸ் T2 மைனஸ் T1. இங்கே 0 மைனஸ் ஆஃப் -1/3ங்கும்போது இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ன்னு கிடச்சிரும். தென் அதே மாதிரி T3 மைனஸ் T2, T4 மைனஸ் T3 எல்லாமே சேமாக இருக்கிறதுனால இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபின்னு எழுதிட்டோம். லாஸ்ட்டு சீக்வன்ஸ் அதுவுமே ஏ வந்து 1ஆக இருக்குது. அப்போ T2 மைனஸ் T1 கண்டுபிடிக்கிறோம். -1 வருது. அப்போ -2 கிடைக்குது. T3 மைனஸ் T2 கண்டுபிடிக்கும் போது +2 கிடைக்குது. இது ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த சீக்வன்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ராசஸ் இல்லை அப்படின்னு வருது. தென் அடுத்த சம் என்னென்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏவும் காமன் டிஃப்ரென்ஸ் டி ரெண்டையுமே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அரித்மெட்டிக் ப்ராசஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் ஏ வந்து 5ஆகவும் டி வந்து 6ஆகவும் இருக்குது. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d இந்த ஃபார்மேட்டை. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ வந்து அப்படியே எழுதிக்கிறோம். ஏ ப்ளஸ் பிங்கும்போது ஏ ப்ளஸ் டிங்கும்போது ஏ ப்ளஸ் 6,
5 + 6 சாரி 5 + 2 × 6 5 + 3 × 6 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த நம்பர் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டோம். அட் த சேம் a = 7ஆகவும் d = -5ஆகவும் இருக்கும்போது இதே ஃபார்முலாவை நம்ம திருப்பி எழுத வேணாம், ஒரே தடவையாக யூஸ் பண்ணியிருக்கோம். 7 a வந்து 7 a + d வந்து 7 - 5 a + 2d வந்து 7 + 2 × -5ன்னு வரும். அதே மாதிரி 7 + 3 × -5ன்னு வரும். இந்த மாதிரி எழுதும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. அட் த சேம் a = 3/4 d = 1/2 இருக்கும்போது ஃபஸ்ட்டு a 3/4 d a + d வந்து 3/4 + 1/2. இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 4 தான் எல்சிஎம்மாக வரும். இங்கே ஆல்ரெடி 4ஆக இருக்கிறதுனால இது 1ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். இங்கே 2 இருக்கிறதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3 + 2 / 4ன்னு வரும். அப்போ 5/4. இதே மாதிரி மற்ற வேல்யூஸும். Next, find the first term and common difference of the AP whose nth terms are given by. nth term கொடுத்துருக்காங்க. இதில் first termும் common differenceும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. first term ஏன்னு கொடுத்தோன்னா a வந்து t1. nக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது டைரெக்டாகவே கிடைக்கும். காமன் டிஃபரன்ஸ் t வந்து t2 - t1ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். t2 கண்டுபிடிக்கிறதுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -3 + 2 × 2 4. இது சப்ராக்ஷன் பண்ணும்போது 1ன்னு கிடச்சிருச்சு. இதுதான் d. சாரி, இது t2. இதுக்கப்புறம் t2 வந்து 1 -t1ங்கிறது -1 -(-) போடும்போது ப்ளஸ் வரும். 1 + 1 வந்து 2ன்னு கிடச்சிரும். அதுவே போதும். இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. செக் பண்ணுறதுக்காக வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி அடுத்ததில் a வந்து t1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 - 7 × 1ன்னு வரும். இப்போ 4 - 7 வந்து -3ஆக கிடச்சிரும். t2 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு t2 - t1. t2ங்கிறது என்னது? t2ங்கிறது 4 - 7 × 2ன்னு வரும். 4 - 14 வரும்போது -10ன்னு வந்துடும். ஸோ அதை t2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -10 + t1 வரும். t1 வந்து -3ஆக இருக்கிறதுனா -(-) ப்ளஸ் வந்து -7 வந்துடும். ஏயும் டியும் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த 19th term ஆஃப் த AP. அதாவது இப்போ ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்க, இதோட 19th term கேட்டிருக்காங்க. ஏ எழுதிக்கிட்டோம், காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி எழுதும்போது -4 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு n வந்து 19th term கேட்டிருக்காங்க, n 19 எடுத்துக்கிறோம். அப்போ காமன் ஃபார்முலா என்னென்னா tn = a + n - 1 × d அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது t19 போடும்போது ஏக்கு வேல்யூ வந்து -11 + 19 - 1 × டியோட வேல்யூ -4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதை -11 ப்ளஸ் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம், மொத்தமாக எழுதிட்டோம். அப்போ t19ஓட வேல்யூ கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு விச் டேர்ம் ஆஃப் அன் ஏபி. இந்த டேர்மில் எந்த டேர்மில் -54ங்கிற வேல்யூ கிடைக்கும், அதாவது n கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ tn = இந்த வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். ஏங்கிறது 16ஆகவும் டிங்கிறது -5ஆகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது tn ஃபார்முலா ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா போட்டுறோம். இங்கே tnக்கு பதில் -54 போடுறோம். a வந்து 16, d வந்து -5 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இந்த -5 உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது -5 × n-ங்கும்போது -5n, -1 × -5ங்கும்போது +5 ஆயிடுச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 21 - 5n வருது. நெக்ஸ்ட்டு இந்த 21 வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வரோம். அப்போ மைனஸில் வருது. -54 - 21 = -5n. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்குது. அதுக்கப்புறம் டிவைட் பண்ணும்போது என்னோட வேல்யூ 15th டேர்மில் நமக்கு என்ன கிடைக்குது? -54ங்கிற வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த மிடில் டேர்ம் ஆஃப் அன். இதோட மிடில் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? ஏ வந்து 9, லாஸ்ட் டேர்ம் வந்து 183. இதோட காமன் டிஃபரன்ஸ் வந்து t2 - t1 கண்டுபிடிக்கும். 15 - 9 கண்டுபிடிக்கும் போது 6, 21 - 15 கண்டுபிடிக்கும் போதும் 6, 27 - 21 கண்டுபிடிக்கும் போதும் 6. அதனால் d வந்து என்னது? 6ன்னு எடுத்துக்கிட்டோம். இதுலேருந்து n கண்டுபிடிக்கிறதுக்கு n மொத்தம் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா என்னோட ஃபார்முலா என்ன? l - a / d + 1ங்கிறது ஃபார்முலா. அதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் டிவைட் பண்ணியிருக்கோம், +1 ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். 13 இருக்கும்போது மிடில் டேர்ம் என்னவாக இருக்கும்னா ஒன்று 15ஆக இருக்கும், இன்னும் 16ஆக இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதனால் 15 வேல்யூவும் 16 வேல்யூவும் கண்டுபிடிக்கிறோம். மிடில் டேர்ம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இஃப் 9 டைம்ஸ் 9th term is equal to 15 times 15th term.
அதாவது 9th டேர்மோட 9 டைம்ஸ் வந்து 15th டேர்மோட 15 டைம்ஸ்க்கு ஈக்குவல். இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன கண்டுபிடிக்கணும்னா 6 டைம்ஸ் 24th டேர்ம் வந்து 0 அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு இஃப் கண்டிஷன் எடுத்துக்கலாம். 9 டைம்ஸ் 9th டேர்மையும் 15 டைம்ஸ் 50 டைம்ஸையும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். இப்போ 9th டேர்ம்ங்கும்போது T9 எழுதலாம், 15th டேர்ம்ங்கும்போது T15 எழுதலாம். இப்போ as usual நமக்கு Tnோட ஃபார்முலா தெரியும், a + n - 1 × d. அந்த ஃபார்முலாவில் போடும்போது a + 8dன்னு வருது. அட் த சேம் இங்கே a + 14dன்னு வருது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த 9 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறாங்க. 9 × a 9a, 9 × 8 9 8s are 72d. அதே மாதிரி 15 × a 15a, 15 × 14ங்கும்போது 210d அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த வேல்யூவை இங்கே கொண்டு வராங்க. சேம் இது ரெண்டையுமே இந்த பக்கம் கொண்டு வந்து ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறாங்க. அப்போ 15a - 9aங்கும்போது 6aன்னு கிடைக்கும். 210 - 72dங்கும்போது 138dன்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுலேயும் 6 காமனாக எடுக்கும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். 6 அப்படியே வச்சுட்டோன்னா இந்த 23 எப்படி எழுதலாம், 24 - 1 × dன்னு எழுதலாம். எழுதணுன்னா இது என்னது, T24. நமக்கு ப்ரூவ் பண்ணக்கூடியது என்னது, 6 டைம்ஸ் ஆஃப் 24th டேர்ம் இஸ் 0. அதுதான் ப்ரூவ் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு இஃப் 3 + k 18 - k 5k + 1 இது எல்லாமே ஏபியாக இருந்தால் கேயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏபியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் T2 - T1ம் T3 - T2வும் ஈக்குவலாக இருக்குதுன்னு எழுதிக்கிறோம். ஸோ அதிலிருந்து 18 - k - 3 + k ஈக்குவல் டு 5 + k - 18 - k. இதை மைனஸ் ரிமூவ் பண்ணும்போது 18 - 3ன்னு வரும். இதில் யாருக்குனே -k இருக்குது, இங்கேயும் -kன்னு வரும். இங்கே பண்ணும்போது -18 - + kன்னு வந்துடும். இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -2k, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 15 கிடைக்குது. இங்கே இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 6னும் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது -17ன்னு கிடைக்குது. இப்போது இது எல்லாத்தையும் இந்த 2kவை அந்த பக்கமாகவும் இங்கே இருக்க வேல்யூவை இங்கேயும் கொண்டு வரும். ஸோ இது இங்கே போகும்போது பாசிட்டிவ் ஆயிரும், இதுவும் இங்கே வரும்போது பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ 6k + 2k = 15 + 17. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 32, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 8k. இதுலேருந்து கேயோட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைண்ட் x, y, z given that the number x 10, y 24, z are in AP. அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏபியாக இருக்குது. அப்போ XYZோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஏபியோட வேல்யூவை எழுதிக்கிறோம். தென் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். T2 - T1 அப்போ 10 - x. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோம். அடுத்தது T3 - T2 அப்போ y - 10. இதே செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். T4 - T3 அப்போ 24 - y. இது தேர்ட் ஈக்குவேஷன். T5 - T4 z - 24. இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இது ரெண்டுலேயும் y மட்டும்தான் வருது. ஸோ அதை கம்பேர் பண்ணி நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் அந்த ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் ஈக்குவல்னு எடுத்தோன்னா ஒய்யை ஒரு சைடு கொண்டு வரும், நியூமரஸ் இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரும். y + y = 24 + 10. அப்போ y + y வந்து 2y ஆகும், 24 + 10 வந்து 34 இருக்குது. அப்போ y வந்து 34/2 இருக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா அடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து வந்து 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுவோம். 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஈக்குவல்ஸில் எழுதுவோம். இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது 7ன்னு கிடைக்கி. அப்போ 10 - x 7ஆக இருந்தால் x இங்கேயும் 7 இங்கேயும் வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா கடைசி 2 ஈக்குவேஷன் 3 and 4 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 24 - y = z - 24ன்னு வருது. இப்போ ஒய்யோட வேல்யூ தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதோட என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்க வேல்யூ இங்கே வருது. வரும்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிடும். நமக்கு தேவையான x, y, z கிடச்சிச்சா. In a theater there are 20 seats in the front row and 30 rows were allotted. அதாவது ஒரு தேட்டரில் 20 சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட் ரோவில் அலாட் பண்ணியிருக்காங்க. அது போக 30 ரோஸும் அலாட்டடாக இருக்குது. ஈச் சக்ஸசிவ் ரோ கண்டெய்ன்ஸ் 2 additional seats தென் இட்ஸ் ஃப்ரண்ட் ரோ. ஃப்ரண்ட் ரோவில் ஒவ்வொரு இதுலேயும்
2 அடிஷ்னல் சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு many seats are there in the last row? லாஸ்ட் ரோவில் எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் த ஃபஸ்ட்டு ரோ. ஃபஸ்ட்டு ரோவில் எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 20ன்னு எடுத்துருக்காங்க. அதாவது T1ன்னு எடுத்துட்டோம். செகண்ட் ரோவில் அதாவது 2 அடிஷ்னலாக ஆகிக்கிட்டே ஒவ்வொரு இதுலேயும் 2 ஆட் ஆகிக்கிட்டே வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் செகண்ட் ரோவில் வந்து 20 + 2, அதாவது இது A + Dன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இது A + 2D, அதாவது 20 + 2 × 2ன்னு எழுதுனோன்னா அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த ஆர்டரில் எழுதிட்டே வரும். இது மாதிரி T3 வரைக்கும் நம்ம எழுதிக்கிட்டோம். அப்போ A வந்து இதுலேருந்து என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 20ன்னு தெரிஞ்சிருச்சு. D வந்து 2ன்னு தெரிஞ்சிருச்சு. எத்தனை ரோ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, 30 ரோஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட TN கண்டுபிடிக்க போகிறோம். nth டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். லாஸ்ட் ரோ தானே கேட்டிருக்காங்க. TN = A + n - 1 × D கண்டுபிடிக்கிறோம். T 30 இருக்குது. இப்போ A வந்து 20, 30 - 1 × 2, இப்போ 29 × 2 58, அப்போ 78. லாஸ்ட் ரோவில் எத்தனை சீட் இருக்குது, 78 சீட் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு, the sum of the consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the 3 terms. 3 கான்சிக்யூட்டிவ் சம் எடுத்துக்கிறோம். அந்த கான்சிக்யூட்டிவ் நம்பரை டேர்ம் எப்படி எடுத்துக்கிறோன்னா, A - D, A + Dன்னு எடுத்துக்கிறோம். இது 3ஐயும் ஆட் பண்ணும்போது இந்த டியும் இந்த டியும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது 3A, that is equal to 27. இப்போ 3A = 27 இருந்தால் A வந்து 9 கிடச்சிருச்சு. அதோட ப்ராடக்ட் எழுதுகிறோம். இது வந்து A + B, A - Bன்னு இருக்கிறதுனால A² - B²ன்னு எழுதிக்கிறோம். இந்த வேல்யூ = 288ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டுகிட்டே வரும். தென் ஏயோட வேல்யூ 9, அதனால் 9 × A² - D² = 288ன்னு எழுதுகிறோம். அடுத்து ஏயோட வேல்யூ 9ங்கிறதுனால 9² - D² = எழுதுகிறோம். இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்க 9ஐ இங்கே டிவிஷனுக்கு கொண்டு வரேன். அடுத்து டிவைட் பண்ணி எழுதுகிறேன். 9² 81, 81 - D² = 32. இப்போ இங்கே இருக்க 81 வந்து ரைட் சைடில் வரும்போது மைனஸில் வருது. ஸோ 32 - 81 வருது. இதை டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கும் போது -49 வருது. இங்கே இருக்க மைனஸும் இங்கே இருக்க மைனஸும் கேன்சல் ஆகி D² 49 வருது. D வந்து +or -7 வருது. இப்போ ஃபஸ்ட்டு A 9ஆகவும் D வந்து பாசிட்டிவ் 7ஆகவும் இருக்கும்போது இந்த சீக்வன்ஸ் கிடைக்குது. A வந்து 9ஆகவும் D வந்து -7ஆகவும் இருந்தால் இதே சீக்வன்ஸோட ஆர்டர் தான் மாறி இருக்கே தவிர சேம் சீக்வன்ஸ் தான் கிடைக்கும். Then the ratio of 6th and 8th term of the AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term. இப்போ 6ம் 8ம் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 7:9. ஸோ இதை வந்து TN ஃபார்முலாவில் எழுதுகிறோம். TN ஃபார்முலா என்ன, A + n - 1 × Dன்னு வரும். ஸோ இதில் 6ன்னு போடும்போது A + 5Dன்னு வரும். அட் த சேம் 8ன்னு போடும்போது A + 7Dன்னு கிடைக்கும். ஸோ 7:9 வந்துருச்சு. இப்போ இதை ரேஷியோவில் எழுதுகிறோம். இந்த மாதிரி எழுதாமல் டிவிஷனில் எழுதுகிறோம். டிவிஷன் எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த இதில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை 9 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். 9 × A 9A, 9 × 5 வந்து 45D, 7 × A 7A, 7 × 7 49D. இப்போ என்ன பண்ணுறோம், A இந்த பக்கமும் D அந்த பக்கமும் கொண்டுட்டு போகிறோம். அப்படி பண்ணும்போது 9A - 7A = 49D - 45D. இப்போ இந்த மாதிரி எழுதும்போது A வந்து 2Dக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் 9th and 13th டேர்ம் கேட்டிருக்காங்க. 9th and 13th ரேஷியோ எழுதும்போது இந்த மாதிரி எழுதலாம். இதே ஃபார்மேட்டில் போடும்போது 9க்கு பதில் 9 போடும்போது 8D, 13 போடும்போது 12Dன்னு வரும். A + 8D ரேஷியோ ப்ளஸ் A + 12D. அப்புறம் என்ன ஆகும்னா ஏக்கு பதில் 2D அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2D + 8D, 2D + 12Dன்னு வரும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 10Dன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 14Dன்னு கிடைக்கும். இப்போது 10D / 14Dன்னு இருந்தால் D கேன்சல் ஆகிரும். அட் த சேம் 2ஆல் டிவைட் பண்ணும்போது இது 7, இது 5ன்னு கிடைக்குமா, அந்த வேல்யூ தான் நமக்கு கிடைக்குது 5:7 அப்படின்னு. Next, in a winter season, the temperature of Ooty from Monday to Friday to be in AP.
அதாவது வின்டர் சீசனில் டெம்பரேச்சர் ஊட்டியில் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் உள்ள டெம்பரேச்சரை ஏபியில் எழுதுகிறாங்க. சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே இஸ் 0 டிகிரி. மண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் 0 டிகிரியில் இருக்குது. சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே வந்து 18 டிகிரியில் இருக்குது. அப்போது டெம்பரேச்சர் ஆன் ஈச் 5 டேஸ்க்கு அதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 5 டேஸோட டெம்பரேச்சரை எப்படி எழுதலாம்னா A-2D A-D A+D A+2D அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். அப்போது அதோட ஃபஸ்ட் ஆஃப் 3 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A-2D A-D + A = 0. இப்போ இது 3ஐயும் ஆட் பண்ணும்போது 3A, இது 2ஐயும் ஆட் பண்ணும்போது -3D, 3A காமனாக எடுத்து A-D = 0. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். சம் ஆஃப் த லாஸ்ட் 3D வந்து 18 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மீதி இருக்கிற A+D A+2D இந்த 3ஐயும் ஆட் பண்ணும்போது 3A + 3D = 18 வரும். 3A டிவைட் பண்ணும்போது A+D = 6ன்னு வரும். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணுவீங்க? A-D = 0 A+D = 0 6 ஆட் பண்ணும்போது இது ப்ளஸ் மைனஸில் இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும். 2A = 6ன்னு வந்துடும். அப்போ 2A = 6ஆக இருந்தால் 6/2 போடும்போது A வந்து 3ன்னு கிடச்சிரும். A 3ங்கிற வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது Dயும் 3 தான் கிடைக்கும். தென் அதிலிருந்து இந்த சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, அந்த சீக்வன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் என்னது? A-2D. A வந்து 3 -2 × 3 போடும்போது 6. அடுத்தது A-D 3 - 3 அப்புறம் A அப்போ 3 A+D இதில் அப்போ 3 + 3 A+2D அப்போ A வந்து 3 + 2 × 3 இந்த வேல்யூஸ் தான் இதில் எழுதியிருக்கும். ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணும்போது -3 டிகிரி செல்சியஸ், இதை சப்ராக்ட் பண்ணும்போது 0 டிகிரி, இது வந்து 3 டிகிரி, இது 6 டிகிரி, இது 9 டிகிரி. தேவையான 5 டேஸ்க்குள்ளே டெம்பரேச்சர் கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு, Priya earned 15,000 in the first month. After her salary increased by 1,500 per year. Her expenses 13,000 during the first year and the expenses increased 900 per year. How long will it take her to save 20,000 per month? அதாவது பிரியா வந்து ஏர்ன் பண்ணுறா 15,000 ஃபஸ்ட் மந்த்து. அவளோட சேலரி வந்து ஒரு வருஷத்துக்கும் 1,500 இன்க்ரீஸ் ஆகுது. அவளோட எக்ஸ்பென்ஷன் 13,000 இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அந்த எக்ஸ்பென்ஷன் வந்து 900 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அவள் 20,000 சேவ் பண்ணுவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு நம்ம டேபிள் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இயரில் 15,000 சேலரி வாங்குறா, 13,000 வந்து செலவு பண்ணிடுறா, 2,000 சேவ் பண்ணுறான். செகண்ட் இயரில் 16,500, ஏன்னா 15,000 + 1,500 போடும்போது இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ இதில் வந்து 13,000 + 900, இதில் வந்து 2,600 பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் இதுலேயும் 1,500 வரும், இதுலேயும் 900 ஆட் வரும், இதில் பேலன்ஸ் இருக்கிறது. இந்த மாதிரி டேபிள் எழுதிக்கிறோம். மந்த்லி சேவிங் ஃப்ரம் ஏபியில் எழுதுகிறோம். மந்த்லி சேவிங்னா ஃபஸ்ட்டு மந்தில் 2,000, செகண்ட் மந்தில் 2,600, அடுத்து 3,200 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அப்போ ஏங்கிறது 2,000 ஆகும், டிங்கிறது 600 ஆகவும் இருக்குது. என் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது, எத்தனை மந்த்லங்கிறது தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்க போகிறோம். டிஎன் அதாவது எத்தனாவது மந்தில் 20,000 ரீச் ஆகும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த என் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதிட்டோம். டிஎனோட ஃபார்முலா எழுதிட்டோம். டிஎனுக்கு பதில் 20,000 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஏக்கு பதில் 2,000 + n-1 × டிக்கு பதில் 600. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். 600n - 600 மற்ற வேல்யூஸ்லாம் அப்படி எழுதியிருக்கும். இங்கே அதே வேல்யூஸ் இருக்குது. இதையும் சப்ராக்ட் பண்ணும்போது 1,400 வருது + 600n. இப்போ இந்த 1,400 லெஃப்ட் சைடில் போகும்போது சப்ராக்ஷனாக போகும். அப்போ 20,000 - 1,400 = 600n. இதை சப்ராக்ட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் கிடைக்கும், ஈக்குவல் டு 600n. இதுலேருந்து n வேல்யூ 31. அப்போ 31 இயர்ஸ்க்கு அப்புறம் அவளோட சேவிங் எவ்வளவா இருக்கும்னா 20,000 இருக்கும். தேங்க்யூ.